அவருக்கான தண்டனை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சிறையிலேயே வச்சிருப்பார். எதனால அவர் ருத்ராட்சம் வச்சிருக்கார்? தன் தாயோட சொல்ல தட்டாத முருகப்பெருமான் அவர்கிட்ட எப்போதுமே ஒரு கமண்டலம் இருக்கும்னு சொல்றாங்க. ஓமோட பிரணவ மந்திரத்தோட அர்த்தம் என்னன்னு முருகப்பெருமான் கேட்பாரு. இந்த குமரக்கோட்டம் முருகப்பெருமான். வணக்கம், ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை மற்றும் காஞ்சிபுரத்திலிருந்து. நாம இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விக்கிரகம் பார்க்க போறோம். என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டா, காஞ்சிபுரம் அங்க இருக்கக்கூடிய முருகர் அப்படின்னாலே சோமாஸ்கந்தர் அமைப்புல இருக்கக்கூடிய முருகர்னு சொல்லுவாங்க. அதாவது அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நடுவுல இருக்கக்கூடியவர். ஒரு பக்கம் ஏகாம்பரேஸ்வரர், ஒரு பக்கம் காமாட்சி அம்பாள், நடுவுல சோமாஸ்கந்தர் முத்தியா இருக்கக்கூடிய குமரக்கோட்டம் முருகப்பெருமான். அவருடைய விக்கிரகம் வேணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஈஸ்வரி அப்படிங்கிறவங்க கால் பண்ணி கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த முருகப்பெருமான் செஞ்சோம். இந்த முருகப்பெருமான் பற்றி இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆவல். ஸோ அவரை பற்றி, ஏன்னா இது மற்ற விக்கிரகங்கள் மாதிரி இல்லை. முருகர் அப்படின்னாலே கையில் இருதலை முத்தலை கோல்னு சொல்லுவோம், அது வச்சிருப்பார். திரிசூலம் மாதிரியான ஒன்று, வஜ்ராயுதம், அபேகஸ்தம், இதெல்லாமே வச்சிருப்பாரு. இந்த முருகர் பார்த்தா கையில ருத்ராட்ச மாலை வச்சிருக்காரு. அதுதான் ரொம்ப வித்தியாசமா இருந்தது. சரி, இவர் ஏன் ருத்ராட்ச மாலை வச்சிருக்காரு அப்படின்ற காரணம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கும் சொல்லணும்னு ஒரு ஆசை. அதனாலதான் இந்த பதிவு. எதனால அவர் ருத்ராட்சம் வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தா, அதுக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி. நம்ம எல்லாருமே திருவிளையாடல் படத்துல எல்லாம் பார்த்திருப்போம். பிரம்மனுக்கு மந்திரம் உபதேசிச்சிருப்பாரு. பிரம்மனுக்கு கேட்பாரு, ஓமோட பிரணவ மந்திரத்தோட அர்த்தம் என்னன்னு முருகப்பெருமான் கேட்பாரு. அப்படி கேட்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அவருக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவரை சிறையில் அடைப்பாரு. அப்ப சிறையில் அடைக்கும் போது என்ன நடக்கும்னா, சிவபெருமான் நந்தியம்பெருமானை விட்டு கேட்பாரு, என்ன பிரச்சனை, என்ன நடந்ததுன்னு கேட்பாரு. அப்பவும் அவருக்கு பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லி நந்தியம்பெருமான் சொல்லியும் பிரம்மதேவனை விடுவிக்க மாட்டாரு முருகர். அவருக்கு அவருக்கான தண்டனை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சிறையிலேயே வச்சிருப்பாரு. அப்புறம் சிவபெருமானே வருவார். சிவபெருமானே உனக்கு அது தெரியுமான்னு கேட்டப்போ, அப்பனுக்கே, அதாவது உலகத்துக்கே குருவா இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு முருகர் உபதேசம் பண்ணியிருப்பார். அதனாலதான் அப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையன்னு நாம முருகப்பெருமான சொல்லுவோம். அப்படிப்பட்ட முருகப்பெருமான் ஒரு காலத்துல ஒரு கட்டத்துல பராசக்தியான அன்னை பார்வதி சொல்றாங்க, இது எல்லாமே பண்ண, இருந்தாலும் உலகத்துக்கே குருவான சிவபெருமானையே நீ சீடனா நடத்தின, அதனால உனக்கு ஒரு சின்ன தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தன் தாயோட சொல்ல தட்டாத முருகப்பெருமான், அதுக்கு அந்த தோஷம் என்னதான் இருந்தாலும் அது அதை நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சி மாநகர் சிவபெருமான வழிபடுறாராம். இதுதான் அந்த ஸ்தலத்தோட கதையாவும் பார்க்கப்படுது. இதுக்கான ஆதாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிவபெருமான வழிபடுறதுக்காக அவர் ஒரு சிவலிங்கம் செஞ்சு வழிபடுறாரு. அதுக்கு பேரு தேவ சேனாதீஸ்வரர் அப்படின்ற நாமம் அந்த சிவபெருமானுக்கு இருக்கு. அதுக்கு பேரு சேனாபதீஸ்வரம்னு சொல்றாங்க. இந்த சிவலிங்கத்தை எங்க வச்சு வழிபடுறாரு அப்படின்னு பார்த்தா, மாமரத்துக்கு கீழே வச்சு வழிபடுறாராம். அதனால இந்த முருகப்பெருமானுக்கு மாவடி ஸ்கந்தன்னு பேரு உண்டாம். ஸோ அப்படி சிறப்பு வாய்ந்த இந்த முருகப்பெருமான் விக்கிரகம். இவர் பாடம் கத்துக்கிட்டே இருக்காராம். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நடுவுல சந்தோஷமா ஒரு ஸ்கூலுக்கு போற குழந்தை மாதிரி எக்ஸைட்மெண்ட்டோட, ஒரு உற்சாகத்தோட இருக்கக்கூடியவர் தான் இந்த குமரக்கோட்டம் முருகப்பெருமான். அவருக்கு அதனாலதான் கையில அந்த வேதங்கள் எல்லாம் படிச்சுட்டு இருக்கிறதுனால ஜெபமாலை மாதிரி ருத்ராட்ச மாலை வச்சிருக்காரு. அவர்கிட்ட எப்போதுமே ஒரு கமண்டலம் இருக்கும்னு சொல்றாங்க. ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது என்ன வச்சிருக்கோமோ அது மாதிரி
எப்போதுமே கமண்டலமும் வச்சிருப்பாரு அப்படின்றாங்க. அப்படிப்பட்ட முருகப்பெருமான சிலை வடிவுல 12 இன்ச்சு உயரத்துல எனக்கு கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. சரி, இதுக்கான ரெஃபரன்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டப்போ அவங்களே கூகுள்ல தேடி எங்களுக்கு ஒரு படம் அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த வேலையை எடுத்து பண்ணோம். அவ்வளோ அழகா வந்திருக்கு இந்த முருகப்பெருமானுடைய விக்கிரகம். இதுல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, தைப்பூசம் வருது, எல்லாரும் 48 நாள் விரதம் இருக்காங்க, 21 நாள் விரதம் இருக்காங்க, 11 நாள் விரதம் இருக்க போறாங்க. நான் ஒரு 6 நாளாவது விரதம் இருந்துக்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. தைப்பூசம் அன்னைக்கு மட்டும் நான் விரதம் இருக்கிறேன்னு இருக்கிறாங்க. ஸோ இப்படி தைப்பூசத்தை நோக்கி முருக பக்தர்கள் எல்லாம் பயணப்பட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இந்த குமரக்கோட்டம் முருகப்பெருமான் விக்கிரகம் நம்மளுடைய விளக்கு கடைக்கு மூலமா செஞ்சு இதை வெளிக்கொண்டு வந்திருக்கோம். இதுல இன்னுமே என்ன சிறப்புன்னா, இந்த முருகப்பெருமானுக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய வேல் அவ்வளோ அழகா அமைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி நாங்க இந்த மாதிரி ஒரு வேல் இது கொஞ்சம் நல்லா சிறப்பாவே வந்திருக்குன்னு சொல்லலாம். இதுல சேவர் கொடி இருக்கு. கோவில்ல இவர் குழந்தையா மாணவனாவே இருக்கிறதுனால வள்ளியும் தெய்வானையும் இருக்காங்க. தனித்தனி சன்னதியில தனியா தான் இருப்பாங்க. முருகப்பெருமான் கூட இருக்க மாட்டாங்க. நீங்க அது கோவிலுக்கு போனீங்கன்னாலும் பார்க்கலாம். இந்த சஷ்டியில நான் ஒரு நாள் கோவிலுக்கு போனேன். இந்த குமரக்கோட்டம் முருகப்பெருமான் கோவிலுக்கு போகும்போது என்ன ஆச்சரியம்னா, அங்க உள்ள மக்கள் இந்த 6 நாளும் 108 தடவை சுத்துறாங்க இந்த முருகப்பெருமான. அப்படி ஒரு கூட்டம். நம்ம திருவண்ணாமலையில பாக்குற மாதிரி கிரிவலத்துக்கு இருக்கக்கூடிய கூட்டம் அப்படி கொஞ்சம் நெருக்கமாவே மக்கள் 108 தடவை வலம் வர்றாங்க 6 நாளும். இது அந்த கோவில்ல இருக்கக்கூடிய தனி சிறப்பா நான் பார்த்தேன். எனக்கு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. கொஞ்சம் கூட கேப் விடாம மக்கள் அவ்வளோ நெருக்கமா அவ்வளோ அழகா அது ரொம்ப பெரிய கோவில்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் சின்ன கோவில் தான். அந்த கோவில அவங்க சுத்தி வர்றதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்தது. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அவ்வளோ கூட்டம் ஒரே டைம்ல அப்படி சுத்தி வர்றது ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்க காஞ்சிபுரத்துக்கு வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில நிறைய கத்துக்கணுன்ற ஆர்வம் இருக்கக்கூடியவங்க மாணவனா அப்பா அம்மாவுக்கு நடுவுல சந்தோஷமா இருக்கக்கூடிய இந்த குமரக்கோட்டம் முருகனை வழிபடுங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி சிறப்பு வாய்ந்த முருகப்பெருமான் விக்கிரகம் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அதை எங்ககிட்ட கொடுங்க கண்டிப்பா. ஏன்னா இதை கேட்கும்போது அவங்க கேட்கும்போது என்னடா இது வரைக்கும் இல்லாத ஒரு முருகனை கேட்குறாங்களே, சுப்பிரமணியர்னு எல்லாரும் பொதுவா வாங்கி கும்பிட்டுருவாங்க, இவங்க ஏன் இப்படி கேட்குறாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஆனா இந்த கதை படிக்கும் போது பிரம்மதேவருக்கே பாடம் சொன்ன முருகப்பெருமான் அங்க ஒரு மாணவனா நிற்கும் போது நாமளும் நிறைய விஷயங்களை கத்துக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கக்கூடியவங்க தரிசிக்க வேண்டிய முக்கியமான கோவில்ல இந்த முருகப்பெருமான் கோவில் இருக்கு. ஸோ எல்லாரும் காஞ்சிபுரம் வர்றீங்க அப்படின்னா ஏகாம்பரேஸ்வரரை பார்த்து எங்க அம்மா காமாட்சியை பார்த்துட்டு நடுவுல இருக்கக்கூடிய முருகப்பெருமானையும் பார்த்துருங்க. நிறைவா இருக்கும் காஞ்சி பயணம். இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். மீண்டும் இதே மாதிரி புது புது விக்கிரகங்கள் செய்யக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு இறைவன் அருளட்டும். அந்த விக்கிரகங்களோட உங்களை சீக்கிரம் விரைவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.